இந்த மாநாட்டின் மூலம் ஒரு சின்ன விரிசல் வந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வேளை பாஜக, அதிமுக இடையே சரி இதே ஒரு காரணமா வச்சு இந்த வருட இறுதியிலேயோ, அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும்போது, இத வச்சுக்கிட்டே பிஜேபி எடப்பாடி கத்தரிச்சு விட்டுருவாரோ? நடந்தாலும் நடக்கும். ஏன்னா இப்போ இந்த பேச்சுவார்த்தைங்கிறது தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள் இதை தாண்டி சீமான் தரப்புலையும், பாமக தரப்புலையுமே பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாஜக தவிர்த்த ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு முயற்சிக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேக பார்வையும் இருக்கு. அந்த மாதிரி பண்ண இது மாதிரியான பண்ண முடியுமா? இல்லை, இது மாதிரியான பேச்சுவார்த்தை தொடக்கத்தில் இருந்ததுனால தான் திமுகவை வீழ்த்துவதற்கு முன்னணியில் பாஜகவும் இருக்குது, என்டிஏ அதிமுகவும் இருக்குது. நாம் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கினா தான் வீழ்த்த முடியும். நீங்கள் சிறிய சிறிய கட்சிகளை போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து சட்டமன்றம் நடக்கிற போதே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் டெல்லிக்கு கூப்பிட்டு போய் ஒப்பந்தத்தை போட்டான். அந்த ஒப்பந்தத்தில் ஒரு உடன்பாடு இல்லைங்கிறது அமித்ஷா இங்கே வந்து சொன்ன போதும் கூட அவர் எதுவுமே பேசலை. பக்கத்தில் அமைதியாக உட்காந்துட்டு போயிட்டார். தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தது. ஒரு பலகீனப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திரு எடப்பாடி வைத்திருக்கிறார் என்பதனால் தான் டெல்லிக்கு கூப்பிட்டு போய் அவர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒப்புக்கொள்ள வச்சுருக்காங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்? அங்கிருந்து இங்கே வந்து அவர்கள் கேட்கிற தொகுதியை பெற முடியாது, இவங்க கொடுக்குற தொகுதியாக பெற முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அதிமுக. ஆனால் இன்றைக்கு இன்னுமே ஒரு இணக்கமான சூழல் உருவாகலைங்கிறதுனால தான் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நான் சொன்னேன். இதே கூட்டணி ஆட்சி என்கிற நிலைப்பாட்டை திரு எடப்பாடி ஒப்புக்கொண்டாலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி ஆட்சியை நடத்துவதை விடவும் இருக்கிற கட்சிகளோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள், மற்ற சீமான் உட்பட கூட இந்த கட்சிகளெல்லாம் இணைத்து ஒரு கூட்டணி ஆட்சியை கூட அமைக்கலாமாங்கிற பார்வை வரலாம்.